Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல boric acid properties ஓட continuation தான் பார்க்க போறோம். Previous வீடியோல boric acid ஓட preparation properties ஒரு 3 properties பத்தி explain பண்ணிருக்கு. போய் பார்த்து learn பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் அமோனியா, போரிக் ஆசிட் அமோனியாவோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் போரிக் ஆசிட் அப்படின்னாலே ஃபார்முலா நமக்கு H3BO3 அப்படின்றது தெரியும். அப்போ H3BO3 நம்ம எப்படி எழுதலாம்? boric acid is nothing but H3BO3. otherwise we can write it as BOH thrice அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த boric acid நான் இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டேன், BOH thrice. யார் கூட ரியாக்ஷன்? அமோனியாவோட ரியாக்ஷன். we know the formula for ammonia is NH3 போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஹீட் தான் பண்ணுறோம். எவ்வளோ கெல்வினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 to 1200 கெல்வின் டெம்பரேச்சரில். ஸோ 800 to 1200 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த போரானும் நைட்ரஜனும் சேர்த்து போரான் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது. போரானும் நைட்ரஜனும் சேர்ந்துக்கிறோம். அப்புறம் மீது யாருக்கா ஹெச்சும் ஓஹச்சும் சேர்ந்தா வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ போரானும் நைட்ரஜனும் சேர்ந்தா போரான் நைட்ரைடு. ஸோ போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரைடு, ஹைட்ரஜனும் ஓஹச்சும் சேர்ந்து வாட்டர் H2O கொடுக்கும். தென் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். போரான் ஒன்று தான் இருக்குது, நைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, Bn. ஓகே. தென் வாட் அபவுட் OH 3 டைம்ஸ் இருக்குது, மாதிரி ஹச்சும் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா 3 வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகும், 3H2O. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னது? வாட் இஸ் Bn? Bn இஸ் நத்திங் பட் போரான் நைட்ரைடு. போரான் நைட்ரைடு, போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் நத்திங் பட் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் இது அமோனியா. இங்கே எக்ஸாமில் எழுதும் போதும் ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா அது கீழே எல்லா நேமையும் மென்ஷன் பண்ணிடணும். கண்டிஷன்ஸ் இருந்தால் ஆரோ மார்க் மேலே மென்ஷன் பண்ணிடணும். அப்படிலாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வேர்டிங்ஸே தேவை கிடையாது. ஈக்குவேஷன் சரியாக இருந்தாலே இங்கே கரெக்டாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் வர்ற கொஷின்ஸ்லாம் ஈக்குவேஷனை தரோவாக எழுதி பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எத்தில் போரேட் டெஸ்ட். எத்தில் போரேட் டெஸ்ட். ஸோ இந்த எத்தில் போரேட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமை கொடுக்கும். அதுலேருந்து தான் எத்தில் போரேட் டெஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமை கொடுக்கும். ஸோ அது மூலமாக இந்த டெஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ போரிக் ஆசிட் எடுத்துக்குவோமே, இல்லாட்டி போரேட் சால்ட்டை கூட எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம போரிக் ஆசிட் எடுத்துக்கிடுவோம். நமக்கு போரிக் ஆசிட் ஃபார்முலானது H3BO3. இந்த போரிக் ஆசிட் எடுத்து எத்தில் ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணணும். யார் கூட ட்ரீட் பண்ணணும்? எத்தில் ஆல்கஹாலோட. ஸோ எத்தில் ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணணும். நீ போரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், ஆர் யூ கேன் டேக் போரேட் சால்ட்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ போரிக் ஆசிடையாது இல்லாட்டி போரேட் சால்ட் எடுத்து எத்தில் ஆல்கஹாலோட போட்டு நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோம்னா நமக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 பிரசன்ஸில் ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு எஸ்டர் கிடைக்குது. எஸ்டர் கிடைக்கும். அந்த எஸ்டருக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை எத்தில் போரேட். ட்ரை எத்தில் போரேட். எஸ்டர்லாம் 8 பேர் முடியும். இல்லை நம்ம 11th பேசிக் படிச்சிருப்போம். ஸோ இந்த ட்ரை எத்தில் போரேட் அப்படின்ற ஒரு எஸ்டர் கிடைக்கும். ஸோ இந்த எஸ்டர் ஃபார்ம் ஆனால் நம்ம ஃப்ளேமில் பார்த்தோம்னா க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம். இது நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம்னா அந்த எஸ்டர் பேர்ன் ஆகும் வித் க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமில். என்ன ஃப்ளேமு? க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம். க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமில் பேர்ன் ஆகும். ஸோ இதுதான் இது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எத்தில் போரேட் டெஸ்ட்டை. ஓகேங்களா? ஸோ அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு, இந்த ரியாக்ஷனை வச்சு போரேட் ராடிக்கல் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ரியாக்ஷன் எழுதுவோம். ரியாக்ஷன் பாருங்க. ஸோ போரிக் ஆசிட் ஃபார்முலா வில் பி H3BO3. தென் எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா நமக்கு தெரியும் C2H5OH, நமக்கு தெரியும் நல்லா. தென் இது யாரோட ரியாக்ட் ஆகுது? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். இது நான் வேர்டிங்ஸில் இப்படி தான் உங்களை படிக்க சொல்கிறேன். போரிக் ஆசிட் ஆர் போரேட் சால்ட்டு எத்தில் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு எஸ்டரை கொடுக்குது. அதுக்கு பேர் என்னது? ட்ரை எத்தில் போரேட். இது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஐடென்டிஃபைங் தி பிரசன்ஸ் ஆஃப் போரேட் ரேடிக்கலை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு படிச்சுக்கணும். அப்போ போரிக் ஆசிட் ஃபார்முலா எழுதிட வேண்டியது, எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா எழுதிட வேண்டியது. ஹீட்டிங்க்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ன்றதையும் ஆரோ மார்க் மேலே போடணும். ஸோ போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையத்தில் போரேட். இந்த ட்ரையத்தில் போரேட் எப்படி கிடச்சிச்சு? ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த போரிக் ஆசிட் எப்படி எழுதலாம்? BOH த்ரைஸ்ன்னு எழுதலான்னு நமக்கு தெரியும். நான் எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எழுதும்போது நீங்கள் அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். என்ன மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு எழுத வேண்டாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் கீழே எழுதி காமிக்கிறேன். இப்போ BOH த்ரைஸ்னால் ஒரு போரானோட எத்தனை OH இருக்குது? 3 OH இருக்குதுன்னு அர்த்தம். OH OH OH. இப்போ இந்த எத்தனால் பார்த்தீங்கன்னா எத்தனாலும் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம போரிக் ஆசிடில் OH த்ரைஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதையும் ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். இந்த எத்தனாலையும் அப்படின்னா தான் நமக்கு சரியாக வரும். நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணாலும் சரியாக வரும். சரிங்களா? 3ன்றது ஏன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். கண்டிப்பாக இதுவும் நமக்கு 3 டைம்ஸ் வேணும். இந்த OH 3 டைம்ஸ் இருக்கிற மாதிரி. சரி, இப்போ இதையும் பிரித்து எழுதிக்கலாமே. பின்னாடின்னு எழுதுவோம். அப்போ எத்தனால் ஃபார்முலா என்னது? C2H5OH. பாருங்கள், C2H5OH. மறுபடியும் C2H5OH. பின்னாடி எழுதியிருக்கேன் C2H5OH. சரிங்களா? சாரி, இங்கே ஹெச் போடணும். OH. ஸோ இது மாதிரி எழுதிருந்தேன். ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன் இல்லை? C2H5OH 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 எழுதிடணும். ஸோ எழுதுறதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்கள். வாட்டர் மாலிகுலை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு H. அப்போ எத்தனை வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிருக்கு? 3 வாட்டர் மாலிகுல். அப்போ 3 வாட்டர் மாலிகுல் வெளில போயிடுச்சு. அப்போது 3H2O. மீத யார் இருக்கா? ஒரு போரான் இருக்கு. 3 தடவை OC2H5 இருக்கு. ஒரு போரான் இருக்கு. OC2H5 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. எழுதியாச்சா? அவ்வளோதான் ப்ராடக்ட். அதனால தான் எழுதுறேன். போரிக் ஆசிடை இப்படி எழுதலாம். இதை இந்த OH 3 டைம்ஸ் இருக்கிற மாதிரி இந்த எத்தனாலையும் நம்ம 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அதுலேயும் OH வந்து 3 டைம்ஸ் கிடைக்கும். அதாவது பின்னாடி எழுத வேண்டியது C2H5OH C2H5OH C2H5OH. அப்போது இங்கே உள்ள OH இங்கே இருக்க Hம் போய் 3 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளில போயிடும். மீதி உள்ள ஆள் யார்? போரானு OC2H5. போரான் ஒரு தடவை தான் இருக்குது. OC2H5 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரையத்தில் போரேட். இதுக்கு பேர் என்னது? ட்ரையத்தில் போரேட். ட்ரையத்தில் போரேட். இதுக்கு தான் க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமில் எரியும் நமக்கு. சரிங்களா? ஸோ எஸ்டர் பர்ன்ஸ் வித் எ க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம். ஸோ இதனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் போரேட். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எத்தில் போரேட் டெஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் தரவாக படிச்சிடணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போவோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களோட புக்கில். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ட்ரையத்தில் போரேட் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரையத்தில் போரேட்னா யார்? அந்த ட்ரையத்தில் போரேட் இவங்க யார்? இந்த BOC2H5 த்ரைஸ் இவங்க தான் ட்ரையத்தில் போரேட். இவங்க சோடியம் ஹைட்ரைடு NaH சோடியம் ஹைட்ரைடோட சேரும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரன். யார் ப்ரெசன்ஸில்? டெட்ராஹைட்ரோஃபியூரனோட ப்ரெசன்ஸில் பார்த்தீங்கன்னா யாரை கொடுக்குறாங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுக்குறாங்களாம். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் NaBHOR த்ரைஸ் அப்படின்ற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் இது வந்து நம்ம 5th லெசனில் இருக்குது. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றத 5th லெசன் பார்க்கும்போது பார்ப்போம்.
ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுக்குது அந்த ட்ரைஎத்தில் போரேட் சோடியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணும்போது. சரிங்களா, இன் பிரசன்ஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரன். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுக்குது. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒன் வேர்டில் கேட்கலாம், பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ பார்த்துக்கணும், இது 1 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ வெரி மச் இம்பார்ட்டண்ட் இந்த எத்தில் போரேட் டெஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப், அடுத்த ப்ராப்பர்ட்டி ஃபார்மேஷன் ஆஃப் boron trifluoride, that is BF3. Formation of boron trifluoride BF3 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு boron trifluoride ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இதுக்கு யாரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா போரிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்குது. நமக்கு தெரியும் போரிக் ஆசிட் மூலமாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடை. ஸோ போரிக் ஆசிடை முதல் எழுதிடுவோம். புக்கில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம படிக்கும்போது ஈஸியாக படிச்சுக்கணும். ஃபார்மெட்டு மாற்றி இருக்குது. நீங்கள் போரிக் ஆசிடை முதல் எழுதிட்டீங்களே, புக்கில் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா, நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணி மட்டும் எழுதி முடிச்சிடணும். எழுதிட்டாலே போதும், நம்ம வந்துட்டு கரெக்ட் மார்க் வந்துடும் நமக்கு. ஸோ போரிக் ஆசிட்லேருந்து தான் நம்ம போரான் ட்ரைஃப்ளூரைடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்த உடனே இந்த போரிக் ஆசிடை எழுதிக்கலாம். எழுதிட்டு யார் கூட சேர்க்க போகிறோம்னா கால்சியம் ஃப்ளூரைடு CaF2. இந்த ஃப்ளூரினை சேர்க்கறதுக்கு தான் இந்த கால்சியம் ஃப்ளூரைடு. போரானோட ஃப்ளூரினை சேர்க்கறதுக்கு தான் இந்த கால்சியம் ஃப்ளூரைடு. தென் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரெசன்ஸ், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டுக்கணும். போட்டாச்சு. ஸோ இவங்க எல்லாம் ரியாக்ட் ஆக போகிறாங்க. நமக்கு தெரியும் நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் போரிக் ஆசிட்லேருந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு. அவன் தான் நமக்கு மெயின் ப்ராடக்ட். அப்போது போரான் ட்ரைஃப்ளூரைடு கண்டிப்பாக ப்ராடக்டில் கிடைக்கும் BF3. முதல் எடுத்தோன்னே எழுதிருங்க. நெக்ஸ்ட் நமக்கே பார்த்தாலே தெரியுது, இந்த கால்சியமும் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டும் சேர்ந்தா பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், கால்சியம் சல்ஃபேட், தட் இஸ் CaSO4 அது கிடைக்கும். தென் வேற யார் இருக்கா, கால்சியம் ஃப்ளூரின் சல்ஃபேட்லாம் எழுதியாச்சு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்தா என்னவா மாறிடும், வாட்டராக மாறிடும். இவ்வளோதான் ரியாக்ஷன். ஸோ நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணணும், போரான் ட்ரைஃப்ளூரைடை. எதுலேருந்து, போரிக் ஆசிட்ல இருந்து. ஸோ அதுக்கு நமக்கு யார் வேணும், இந்த ஃப்ளூரினை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த கால்சியம் ஃப்ளூரைடை எடுத்திருக்கோம். தென் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிறதுக்கு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை. ஸோ நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணுறோம், போரான் ட்ரைஃப்ளூரைடு. அதை கண்டிப்பாக எழுதிடணும். தென் கால்சியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து கால்சியம் சல்ஃபேட், ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் சேர்ந்து வாட்டராக மாறிடுச்சு. தென் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2, 3ன்னு இருந்தால் நம்ம 2 இருக்கிற இடத்துல 3யை போட்டுக்கணும். 3 இருக்கிற இடத்துல 2வை போடணும். அப்படின்னா தான் பேலன்ஸ் ஆகும். 2, 3ன்னு இருந்தால் 2 இருக்கிற இடத்துல 3 போடணும், 3 இருக்கிற இடத்துல 2 போடணும். இப்படி பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். 3 2s are 6. அப்போ ஃப்ளூரின் 6 இருக்குது ரியாக்டன் சைடில். ப்ராடக்ட் சைட்லேயும் பாருங்கள் 3 2s are 6 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் போரான் இங்கே 2 ஆயிடுச்சு, பட் இங்கே 1 தான் இருக்குது ரியாக்டன் சைடில். அப்போ இங்கேயும் 2 போட்டு பேலன்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா, வாட் அபவுட் கால்சியம், கால்சியம் இங்கே 3 இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடில் 1 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 3 போடணும். சரிங்களா, தென் வாட் அபவுட் சல்ஃபேட்டு, சல்ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆயிடுச்சு, பட் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 3 போடணும். அப்படின்னா தான் SO4 3 டைம்ஸ் ஆகிடும். தென் வாட் அபவுட் ஹைட்ரஜன், 3 2s are 6 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3 2s are 6 ஹைட்ரஜன். டோட்டலாக 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ரியாக்டன் சைடில். ப்ராடக்ட் சைடில் 2 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. அப்போ 6 போடணும். 6 2s are 12. அப்போ பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். உன் புக்கில் இதை கால்சியம் ஃப்ளூரைடை ஃபஸ்ட் எழுதி சல்ஃபியூரிக் ஆசிட் எழுதி அடுத்த போரிக் ஆசிட் எழுதியிருப்பாங்க. நம்ம அப்படி ப்ராப்பராக அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. நமக்கு இந்த 3 ரியாக்டன்ட்டும் இருக்கணும். ஏன்னா நம்ம போரிக் ஆசிட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் எடுத்தோடனே போரிக் ஆசிட் எழுதிடணும். போரான் ட்ரைஃப்ளூரைடை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ளூரினுக்கு தான் இந்த கால்சியம் ஃப்ளூரைட் தேவைப்படுது. இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வேணும். ஸோ அப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டு எழுதுனோம்னா மறக்க மாட்டோம். ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடு ஒரு ப்ராடக்ட்டு, கால்சியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து கால்சியம் சல்ஃபேட், தென் வாட்டர், தென் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான்.
தென் அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சோடா ஆஷோட ரியாக்ஷன் போரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் சோடா ஆஷ்னா யாரு? சோடா ஆஷ் இஸ் நத்திங் பட் சோடியம் கார்பனேட் Na2CO3. ஏன்னா இந்த சோடா ஆஷோட ரியாக்ட் பண்ணும்போது யாரு? போரிக் ஆசிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போரிக் ஆசிட் சோடா ஆஷோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கொடுக்குது? போரிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அகெயின் போரிக் ஆசிடை முதல் எழுதிருங்க. BOH thrice போரிக் ஆசிடை சோடியம் கார்பனேட் Na2CO3 ஓட ரியாக்ட் பண்ணுறோம். சரிங்களா? போட்டாச்சு. அப்போது போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சோடா சேரும்போது இங்கே பார்க்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். போராக்ஸ் கிடைக்குதான். போராக்ஸ் ஃபார்முலானது Na2B4O7. அதே மாதிரி இந்த கார்பனேட் வந்தாலே ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு. தென் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் சேர்ந்து வாட்டர். கார்பனேட் வந்தாலே கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் சேர்ந்து வாட்டர். இந்த சோடா ஆஸோட போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது போராக்ஸை கொடுக்குது. யாரை கொடுக்குது? போராக்ஸை கொடுக்குது. அப்போ போரிக் ஆசிடை போராக்ஸாக மாற்றணும்னா நம்ம யாரோட ரியாக்ட் பண்ணணும்? இந்த போரிக் ஆசிடை சோடா ஆஸ். தட் இஸ் சோடா ஆஸ் இஸ் நத்திங் பட் சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணோம்னா போரிக் ஆசிடை நமக்கு போராக்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ போரிக் ஆசிடை போராக்ஸை எப்படி மாற்றலாம்? ரியாக்ஷன் வித் சோடா ஆஸோட ரியாக்ட் பண்ணும்போது. தென் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம போரான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைட்லையும் பார்ப்போம். ப்ராடக்ட் சைடில் போரான் வந்து 4 இருக்குது, பட் ரியாக்டன்ட் சைடில் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 போடுவோம். சோடியம் இங்கே 2 இருக்குது, அங்கேயும் 2 இருக்குது, பேலன்ஸ்ட். வாட் அபவுட் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் பார்ப்போம். கார்பன் இங்கே 1 தான் இருக்குது, இங்கேயும் 1. வாட் அபவுட் ஹைட்ரஜன்? 4 3s are 12 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 12 ஆக்கணும்னா இங்கே 6ஆக மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரிங்களா? ஏற்கனவே கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம். எஸ், அமோனியாவோட போரிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகுது? யாரை கொடுக்குது? போரான் நைட்ரைடை. தென் எத்தில் போரேட் டெஸ்ட் பார்த்துருக்கோம். வெரி இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. தென் 1 மார்க்கில் இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடை போரிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? கால்சியம் ஃப்ளூரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அந்த ரியாக்ஷன் பார்த்தாச்சு. தென் ரியாக்ஷன் வித் சோடா இஸ் நத்திங் பட் சோடியம் கார்பனேட். அது கூட போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது போராக்ஸை கொடுக்கும். போரிக் ஆசிடை போராக்ஸாக மாற்ற முடியும். அதுக்கு இதான் மெத்தடு. ஸோ எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் இவ்வளோ தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். தென் போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் பாருங்கள். இந்த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த போரிக் ஆசிட் வந்து 2 டைமென்ஷனல் லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கான். இதில் என்ன மாதிரி யூனிட் இருக்குது? BO3 3- யூனிட் இருக்குது. அது லிங்க் ஆகிருக்குது த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம் நீங்கள். தென் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரி கிளாஸஸ், எனாமல்ஸ், பிக்மெண்ட்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த போரிக் ஆசிட். தென் ஆன்டிசெப்டிக் ஐலோஷனாக இது இந்த போரிக் ஆசிட் இருக்குது. வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கங்க. ஆன்டிசெப்டிக் ஐலோஷனாக இந்த போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. தென் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் இந்த போரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. யூசஸ் எல்லாம் படிக்கணும். ஏன்னா 1 மார்க்லேயும் வரும், சம் கேட்பாங்க. அப்போது க்ளூ வேர்ட்ஸாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸை படிச்சுக்கிட்டா தான் நம்ம இதை யாரை பற்றி படிச்சிருக்கோம்? போரிக் ஆசிட். அப்போ அங்கே உள்ள ரியாக்ஷன் பற்றி தான் சம்மில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 யூசஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. தனியாக யூஸாகவும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம், சம்மில் க்ளூஸாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம போரிக் ஆசிடை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர், தென் யூசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த காம்பவுண்டான டைபோரேன் அதை பற்றி பார்ப்போம். அது இதை விட வெரி இம்பார்ட்டண்ட். தென் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.